அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தாங்க போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லட்சுமி நரசிம்மரை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லட்சுமி நரசிம்மரை நம்ம வழிபடுறதுனால என்ன பலன்கள் நமக்குன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், எதிரிகள் பிரச்சனைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் தீரும், அதாவது செல்வ செழிப்பு உண்டாகும், கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளுங்கும் போது அது லட்சுமி நரசிம்மர் தான். அவரை வழிபட நமக்கு சகல விதமானத்திலையும் வெற்றிகள் ஏற்படும், வற்றாத செல்வம் நமக்கு கிடைக்கும். இவரை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சனிக்கிழமையில பொதுவாக லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சனிக்கிழமையும் வழிபடலாம், பிரதோஷ நாள்லையும் இவரை வழிபடலாம். ஏன்னா இவருடைய கோபம் தணிந்த நாள் பிரதோஷத்து அன்னைக்கு தான் அவர் லட்சுமி நரசிம்மராக காட்சி கொடுக்காரு. அப்போ அந்த நாளும் கூட நம்ம எப்படி பிரதோஷ நாளில் இவரை வழிபடும் போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பொதுவாக இவரை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்து கூட வழிபடலாம். அதாவது முன்னேரம் உணவு எதுவும் எடுக்காமல் விரதம் இருந்து கூட வழிபடலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க அசைவம் சாப்பிடாமல் சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டு கூட இவரை வழிபடலாம். 6 to 6:30 7 மணிக்குள்ளே இவரை கோயிலில் போய் வழிபட்டுறணும். ஏன்னா இவர் அந்த நேரம் தான் இவருடைய வழிபடக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் லட்சுமி நரசிம்மருக்கு ரொம்ப பிடித்தமான துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம், செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்து ஒரு நெய் தீபம், ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரிவிட்டு நெய் தீபம் ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டணும். அதாவது லட்சுமி நரசிம்மரை வணங்க நமக்கு கோடீஸ்வர யோகங்கிறது ஆட்டோமேட்டிக் வர தொடங்கிடும். எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் விலகும். பண வரவே வந்தாலும் நம்ம கையில் நிற்க மாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை வணங்க நமக்கு செல்வ செழிப்புங்கிறது உண்டாகும். இப்போ எதிரிகள் தொல்லை இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க உக்கிர நரசிம்மரை வழிபடலாம். அவரை வழிபடும்போது அந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ பண தட்டுப்பாடாக இருக்குது, பண வரவில் வந்தாலும் கையில் நிற்க மாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். அப்படி லட்சுமி நரசிம்மரை வழிபடும்போது பண வரவுங்கிறது அந்த இடத்துல உண்டாகும். இது யோக நரசிம்மர்னு இருக்கார். அவரை வழிபடும்போது நமக்கு நாணம் உண்டாகும், அதாவது பக்தி இது உண்டாகும். அதாவது மனசில் ஒரு தெளிவான நிலை உண்டாகும். இந்த 3 நரசிம்மரையும் நம்ம அவங்கவுங்களுக்கு தகுந்தால என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்தால வழிபடலாம். பொதுவாகவே லட்சுமி நரசிம்மரை வழிபடும்போது நம்ம அவருடைய நாமத்தை 108 தடவை சொல்லணும். அதாவது நரசிம்மருடைய பாடல்கள் தெரிஞ்சால் பாடலாம், இல்லைன்னா நம்ம ஓம் லட்சுமி நரசிம்மாய போற்றி, ஓம் லட்சுமி நரசிம்மா மாற்றி 108 தடவை சொல்லி அவரை மனசார வேண்டும் போது அவர் சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பாரு. பொதுவாகவே கேட்டதை உடனே கொடுக்கும் கடவுளுங்கிறது லட்சுமி நரசிம்மர் தான். இந்த நரசிம்மருடைய அவதாரம் எப்படி வந்ததுன்னா, அதாவது விஷ்ணு தான் நரசிம்மராக அவதாரம் எடுத்தார். ஏன்னா பக்த பிரகலாதனுக்காக. ஏன்னா பிரகலாதன் ஒரு அரக்க குடும்பத்தில் பிறந்தாலும், அதாவது இரணியங்கிற அரக்கனுக்கு மகனாக பிறந்தாலும் அந்த அவர் எப்போதுமே ஓம் ஸ்ரீ நாராயணா, ஓம் ஸ்ரீம் நாராயணா அப்படின்னு தான் அந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருப்பார். எல்லாருமே இரணியனை கடவுளாக கும்பிடணும்னு இரணியன் நினச்சாலும் அவருடைய மகனான பிரகலாதன் எப்போதுமே நாராயணனை மாத்திரம்தான் கும்பிடுவாராக இருந்து, அந்த சமயத்தில் அந்த இரணியன் அந்த பிரகலாதனை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டுண்டு. அதாவது விஷம் கொடுத்துட்டுண்டு, பாம்பு இருக்க அறைகளில் அடைச்சிட்டுண்டு, இப்படி நிறைய கொடுமைப்படுத்திட்டும் கூட, ஆனால் நான் உன்னை கும்பிட மாட்டேன், இரணியனை கும்பிட மாட்டேன், நான் ஸ்ரீமான் நாராயணனை தான் கும்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, நான் உன்னுடைய கடவுள் எங்கே இருக்கார் காணி அப்படின்னு சொல்லும்போது, தூணிலும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார். நம்ம இந்த தூணில் இருக்காருன்னு கேட்கும்போது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் அவதாரம் எடுத்து வர்றாரு நம்ம நரசிம்மர். ஏன்னா இந்த இரணியன் ஏற்கனவே ஒரு வரம் வாங்கியிருக்கான். என்னை மனித ரூபத்துலேயும் அல்ல மிருக ரூபத்துலேயும் இருக்கப்படாது என்னை கொல்றவங்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு கீழும் அதாவது பூமியிலையும் கொல்லப்படாது, வானத்திலையும் கொல்லப்படாது, இரவும் இருக்கப்படாது, பகலும் இருக்கப்படாது அப்படின்னு எல்லாம் வரம் வாங்கி வந்த உண்டு. இந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்து, அதாவது விஷ்ணு பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுத்து, அதாவது அந்த சாயந்தரம் காலையில இல்லாமல், அதாவது பகல் இல்லாமல் இரவு இல்லாமல் அந்த அந்தி நேரம்னு சொல்லுவாங்க, சாயந்தர நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, அந்த நேரம் தான் நம்ம பிரதோஷம்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் தான் அவர் அவனை கொல்றாரு. அந்த இரணியனை
கொன்று பக்த பிரகலாதனை காப்பாத்துறாரு. காப்பாற்றி அந்த மாதிரி செய்யப்பட்ட நரசிம்மரை நம்ம வழிபடும்போது அவர் கேட்ட உடனே நமக்கு வரம் தருவார். நம்ம தொடர்ந்து நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாங்க. வழிபட்டு வரும்போதே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, எதிரிகள் தொல்லையே இருக்காது. கடன் பிரச்சனைங்கிறதுக்கு காணாமையே போயிடும். இந்த மாதிரி லட்சுமி நரசிம்மரை தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 9 வாரம் வழிபட்டு வாங்க. அப்போவுமே உங்களுக்கு கண்கூட எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகதை பார்க்க முடியும். அவர் கேட்டதை நிறைவேற்றும் தெய்வம். நானும் உங்களுக்காக லட்சுமி நரசிம்மரிடம் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்து கோடீஸ்வர யோகம் உண்டாகட்டும்னு, குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டும் சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.